அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? பாசமுல்லை ஒன்று நான் வளர்த்தேனே, உன்னைத்தானே எண்ணித்தான் மானே. நேசம் வச்சு வச்சு நான் தவித்தேனே, நிழல் போல தொடர்ந்தேன் நானே. ஜோடி கிளி இரண்டு யார் பிரித்தார் இன்று? சிறகொடிந்து போன பின்னும் துடி துடித்தே உன்னை சுற்றும். என் பாசம் மாறாதம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுத்தேனே, வண்ணமா நீ உடுத்தாலே. காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே, கண்ணிலே நீரதற்கு மானே. ஊரறிய உன்னை வாழ வைப்பேன் கண்ணே, ஊரறிய உன்னை இன்று வாழ வைப்பேன் எந்தன் கண்ணே. என் வாக்கு மாறாதம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
அக்கா, அக்கா, நானும் நானும் சின்னமணி மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா. டேய் சின்னமணி, நீயும் மாமாவை தலைகுனிய வச்சுட்டியடா. அண்ணா, நீ ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக தாலி கட்டின, ஆனா நான் ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தாலி கட்டினேன். என்னடா சொல்ற? ஆமாண்ண, மனவரையில தனக்குத்தானே தாலி கட்டிக்கிட்டு மனசுக்கு பிடிச்ச மாமாவதோட தான் வாழுவன்னு வைராக்கியமா இருந்தாலே அந்த மனசுக்கு முன்னாடி மாமனோட கௌரவம் எனக்கு பெருசா தெரியல. இப்படி அவசரப்பட்டுட்டீங்களேடா. பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நாங்க வாழ்ற வாழ்க்கைய பாத்தீங்களா? எங்களோட வளகாப்ப நாங்களே நடத்திக்கிட்டு இருக்கிறோம்டா. இந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவையாடா? மாமா, யாரு மாமா அனாதை? இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்ல. நீங்க 2 பேர் இருந்தீங்க, இப்ப நாங்க வந்துட்டோம். அதே மாதிரி அம்மா அப்பாவும் கண்டிப்பா மனசு மாதிரி வருவாங்க மாமா. உங்கடி புருஷனோட கௌரவம் தான் முக்கியன்னு அதையே பார்த்துட்டு உங்களை எல்லாம் விட்டுட்டே, உங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டேன். ஏம்மா, நானும் மாமாவும் உன்னை பத்தி நினைக்காத நாள் ஒரு நாள் கூட இல்லம்மா. ஆனா ஆனா இத்தனை வருஷத்துல உனக்கு என்ன வந்து பார்க்கணும்னு ஒரு நாள் கூட தோணவே இல்லையாமா. என்ன வார்த்தையால கொள்ற? நானும் 10 மாசம் சுமந்து பெத்தவ தாண்டே. எனக்கும் அதோட வலி வேதனை என்னன்னு எனக்கு தெரியட்டே. உங்க அப்பட பாக்கிறதா இல்ல அப்பனுக்காக பிள்ளைய பாக்குறதானே? ஒவ்வொரு நாளும் கடந்து தவியா தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும் தானே தெரியும். உங்க அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த. எப்போ பெத்த புள்ள தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாரோ அப்பவே அவர் கௌரவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க தான் முக்கியவங்க தேடி வந்துட்டே. அக்கா அக்கா, ஏக்கா இப்படி செஞ்ச? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானக்கா? மாமாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு நாளா உன் முகத்தை கூட பார்க்காம இருந்தோம். இப்ப எங்களுக்காக உங்க வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியேக்கா. அக்கா அக்கா, இப்பவே வாக்கா, இப்பவே போய் மாமாவோட கையில காலில் விழுந்தாவது உன்னை சேர்த்தி வச்சிடுறோங்க்கா. ஆமாம்மா, நாங்க எல்லாரும் சேர்ந்துட்டோம். ஆனா இப்ப நீ பிரிஞ்சு வந்துட்டியம்மா. அதுக்கு நாங்களே காரணம் ஆயிட்டமேம்மா. வாமா போல, வாமா. இது பாருடி, வாழ்க்கையில கௌரவம் முக்கியம்தான். அதை விட பெத்த பிள்ளைங்களோட வாழ்க்கை முக்கியம். அது எப்ப அவர் புரிஞ்சிட்டு வர்றாரோ அப்ப வரட்டும். அது வரைக்கும் நாங்க போக மாட்டேன்டி. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. 10 மாசம் எங்களை ஆசாசையா பெத்து வளர்த்து எப்படியோ ஆளாக்க கனவு கண்டீங்க. ஆனா 18 வயசுல நாங்க வைக்கிற ஆசையால நாங்க விருப்பப்பட்டவர் தான் முக்கியோடு சொந்த பந்தம் உறவு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போய் இப்போ தனி காட்டுல வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமா. என்னதான் விரும்பினவரோட வாழ்ந்தாலும் சொந்த பந்தத்தோட வாழ்றதுலதான் சோகம் அதிகம். இப்பதாமா புரியுது. ஆமாக்கா, விருப்பப்பட்ட வாழ்ற வாழ்க்கையை விட உறவுக்காரங்களோட வாழ்ந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்லக்கா.
டேய் சின்னமணி, இந்த அக்கா சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு எவ்வளோ கண்ணியமா நடந்துக்கிட்ட. ஆனா உன்னை அன்னைக்கு அடிக்கும் போது நான் துணையா தடிச்சண்டா. இதயத்துக்குள்ள துணையா தடிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அன்னைக்கு உனக்கு ஏதாவது தெரியாதனமா ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன பண்ணு. என்னக்கா எங்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நீங்க எங்களுக்கு தெய்வம்க்கா, தெய்வம். அம்மா அம்மா வளகாப்பு விஷயத்துல நான் துரதிர்ஷ்டசாலி நினைச்சம்மா. இல்லம்மா இல்ல, நான் ரொம்ப பாக்கியசாலிமா, பாக்கியசாலி. தாய் வீட்டு சீதனமா உன் கையால 5 வகை சாதத்தை எனக்கு ஊட்டி விடுமா. பாட்டி ஊட்டி விட்ட சாதம்னு என் புள்ள ரொம்ப சந்தோஷப்படுமா. ஊட்டி விரண்டி, நான் ஊட்டாம என் மகளுக்கு யார் ஊட்டுவா? வா. தட்டு வரையே நீ எல்லாம் ஒரு அப்ப. அப்பா, இத்தனை நாளா உங்களுக்கு மகளா பிறந்தது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டப்பா. ஆனா இப்போ உங்க ரத்தம் என் உடம்புல ஓடுதுன்னு நினைக்கிறப்பவே எனக்கு கேவலமா இருக்கு. அப்பா, உங்களுக்கு எங்க மேல கோபம் இருக்கிறது நியாயம்தான். அப்படி நாங்க என்னப்பா தப்பு பண்ணிட்டோம்? மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை மனசார விரும்பினது ஒரு குத்தமா? அதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை எல்லாம் போதாதப்பா. ஏப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு புள்ள பிறந்தோட அதுக்கு சந்தோஷப்பட்டு கொண்டாடுற நீங்க, அதே புள்ள அது சந்தோஷப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா மட்டும் ஏப்பா உடனே எதிரியா நினைக்கிறீங்க? அப்பா அப்பா, இப்ப கூட நானும் மாமாவும் உங்களை மனசார மதிக்கிறோம்ப்பா. அதனாலதான் நீங்க சொல்ல சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒதுங்கியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வளகாப்புல முகத்துல சந்தனத்தை பூச வேண்டிய கையால சாப்பாட்டு தட்டை தள்ளி விட்டு எங்களை உயிரோட எரிச்சிட்டீங்களேப்பா. ஐயோ தங்கமே, நீ செத்துற கூடாதுன்னு தாண்டா நான் தட்டி விட்டேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, அந்த பெரிய துறையும் சின்ன துறையும் நல்லவனுங்கன்னு நினைச்சுதாம்மா அவனுங்களோட இருந்தேன். ஆனா இப்பதாம்மா தெரியுது, அந்த 2 நாய்ங்களும் என் சொத்துக்கோசரம் தான் என் காலையே சுத்தி சுத்தி வந்திருக்கானுங்க. ஆமாமா, நீங்க எல்லாரும் என்னை விட்டு வந்தோடனே சொத்தை எழுதி கொடுக்க சொல்லி பத்திரத்துல கையெழுத்து போடுறானானுங்க. நான் போட மாட்டேன்னதும் என்னையே கொல்லவும் துணிஞ்சிட்டானுங்கம்மா. ஆனா அதுக்கு அந்த ஆத்தா அவனுங்களுக்கு தக்கபடியான தண்டனை கொடுத்துட்டா. சாகும்போதுதாம்மா சொன்னானுங்க, இந்த வளைகாப்பு சாப்பாடுல விஷத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னாம்மா. சாப்பிட்டு இருந்தீங்கன்னா என் தங்க நீயும் செத்திருப்ப, என் பேர பிள்ளையும் செத்திருக்குண்டா. பொண்ணுமணி, சின்னமணி, நான் உங்களை எவ்வளவோ தப்பா நினைச்சு உங்களை இடைஞ்சல் பண்ணி நான் உங்க கௌரவத்துக்கு இழுக்கா நடந்துக்கிட்டானா இந்த மாமனோட கௌரவம் கெட்டக்கூடாதுன்னு நீங்க 2 பேரும் எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிட்டீங்கடா. என்ன வயசுல சின்னவனா இருந்தாலும் என்ன மன்னிச்சிருக்கப்பா. மாமா 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 மாமா, என்ன மாமா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? மாமா, நீங்க அடிச்சா கூட வாங்கிக்குவோம் மாமா, நீங்க என் உசுறு மாமா. சரிப்பா,
சரி, என்னமோ நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கும்பாங்க, நடந்ததெல்லாம் கெட்டதாக நடந்துருச்சு. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம எல்லாரும் ஒத்துமையா நல்லா சந்தோஷமா வாழ்வோம்டா, சந்தோஷமா வாழ்வோம். வாங்கடா கண்ணா, வாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்டா. எப்பவுமே கண்ணீரோட முடிக்கிற சந்திரமதி இந்த தடவை கலகலப்பா முடிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க, பாக்குறீங்களா? கௌரவம்னு தலைப்பு கண்ணீர் விடுறது இல்ல, வாழ்க்கைங்கிறது கௌரவமா வாழறதுதான். இந்த தங்கராஜ் ஐயா எதுக்கு ஆள் இல்லாதனாலதான் இந்த தடவையும் அவர் தான் பஞ்சாயத்து தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதனால ஆட்டம் பாட்டத்தோட இந்த நாடத்தை முடிச்சிருவோம் சந்தோஷமா. என்றும் பிரியமுடன் உங்கள் பவானி சந்திரமதி. கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் பூமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் பூமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் எங்கள் சொந்தந்தான். பறிக்கிறது 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 அனைவரும் மண்பட்டு சேர்ந்து விட்டோம், இனி அசைக்க முடியாத இரும்பு கோட்டைதான். தினம் தினமாய் இவை தொடர்ந்து வந்தால் 8 திசைகள் யாவிலும் அமைதி வீசுந்தா. கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருவெங்கும் பூவனமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். புடமிருக்க இளமை நமக்கு இருக்க பார்த்து பாடி ஆட்டமாடி முரசிக்கலாம் 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 முரசிக்கலாம். எதுக்கு நமக்கு இருக்கு பம்ப வழக்கு இருக்கு சாதி வேணும் கூடி வாழ வழிவிடுமா 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 வழிவிடுமா.
இணைந்தால் எந்த மறுப்பும் இல்ல கருசாதி வேதங்கள் சாம்பல் போலதா குணமளந்தால் எந்த குறையும் இல்லை நாம் கூடி வாழணும் தேனி போலதான் கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை